Hi students, today we are going to see History Unit 2 from trade to territory. We are going to see from trade to territory. In this lesson, we are going to learn the learning objectives to know the rise of political power of English East Indian Company, to know the events and impact of Battle of Palsy and the Boxer, to know the Carnatic Wars and Mysore Wars, to know the Carnatic Wars and Mysore Wars, to understand the growth of colonial army and civilian administrations, to understand the principles of subsidiary alliance and doctrine of lapse. So in this lesson நம்ம எப்படி என்ன பார்க்க போகிறோன்னா இதில் என்னென்ன ட்ரேட் வந்து எப்படி ஒரு டெரிட்டரியாக மாறுச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ட்ரேடு வரும்போது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க இல்லையா. அதுக்கப்புறம் பேட்டில் ஆஃப் பால்சி, அதுக்கப்புறம் வாரு, கர்நாடிக் வாரு, மைசூர் வார்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் க்ரோத்து, காலனியலு, அதுக்கப்புறமேட்டு டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸு, அலைன்ஸ் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ், இதை பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். Let us see our lesson. The introduction part பார்க்கலாம். In the 15th century, Europe witnessed an era of geographical discoveries through land and sea routes. In 1498, Vasco da Gama of Portugal discovered a new sea route from Europe to India. The main motive behind those discoveries was to maximize a profit through trade and to establish political supremacy. The rule of East India Company in India became effective after the consequence of Bengal. The main interest of the company in India was terrestrial and commercial expansion. அதாவது 15th century அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா யூரோப்பியன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா நிறையா வேறு கண்ட்ரியோட சீ ரூட்ஸ் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா 1498 வாஸ்கோ ட காமா வந்து போர்ட்டுக்கல் அவர் அங்கேருந்து வந்திருக்காரு. அவர் டிஸ்கவர் பண்ணது என்னென்னு பார்த்திங்கன்னா யூரோப் டு இந்தியாவுக்கு ஒரு நியூ சீ ரூட்டை வந்து இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. மெயினாக இந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எதுக்காக இங்கே வந்தாங்க, அவங்க பவர் வந்து எப்போ அதிகமாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா பெங்கால் நடந்த கான்சிக்வெண்ட்டுக்கு அப்புறம் தான் அதிகமாச்சு. அவங்க எதுக்காக மெயினாக இந்தியாவில் ஃபோக்கஸ் பண்ணாங்க, கம்பெனிஸ் எதுக்காக அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரிஷியல் அண்ட் கமர்ஷியல் எக்ஸ்பேன்ஷன், அவங்களோட ப்ராஃபிட்காக இங்கே நிறையா இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் பவர் பை த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, எப்படி அவங்க பொலிட்டிக்கல் பவரை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் பிளாசி, அதாவது 1757 நடந்தது. Alivardi Khan, the Nawab of Bengal, died in 1756 and his grandson Siraj ud Dowla ascended the throne of Bengal. The British, taking advantage of the new Nawab's weakness and unpopularity, seized power. So Siraj ud Dowla decided to teach them a lesson by attacking over the political settlement of Calcutta. The Nawab captured their factory at Kazim Bazaar on 20 June 1756. Fort William surrendered, but Robert Clive recovered Calcutta. அதாவது என்ன பண்ணாங்கன்னா பேட்டில் ஆஃப் பிளாசியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலிவர்டி கானும் நவாப் ஆஃப் பெங்கால் அவங்க ரெண்டு பேரும் இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கிராண்ட்சன்னான சிராஜ் உட் டௌலா அப்படிங்கிறவங்க பெங்காலோட அந்த ஆட்சிக்கு வராங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவரோட அன்பாப்புலாரிட்டி, அவர் தான் அரசர் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாதனால அவரோட பவரை காட்டணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணுறாருன்னா கல்கட்டாவில் இருந்த இந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை அட்டாக் பண்ணுறாரு. அவங்க செட்டில்மெண்ட்டை அட்டாக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்ட்ரியை முழுவதாக எடுத்துக்கிறாங்க. எப்போனா 20 June 1756. ஆனால் ஃபார்ட் வில்லியம் வந்து சரண்டர் ஆகிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளேவ் அப்படிங்கிறவங்க அங்கேருந்து அந்த கல்கட்டாவை திரும்ப வாங்கிறாரு அவங்ககிட்ட இருந்து. On 19 February 1957, Treaty of Aligarh was signed, whereby Siraj ud Dowla conceded practically all his claims. அதாவது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 19 February 1757 வந்து ட்ரீட்டி ஆஃப் அலிங்கர் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் சைன் பண்ணுறாங்க. யாருன்னா சிராஜ் உட் டௌலா. இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு டூயூனோ மாதிரி ஒன்று இருக்குது. இந்த பிளாக் ஹோல் ட்ராடஜி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1756 நடக்குது. என்ன அப்படின்னா தர்வாசா ஒரு சின்ன டங்கி ஹோன் ரூம் இருக்குது. அந்த ரூமில் பார்த்துட்டிங்கன்னா ஃபார்ட் வில்லியம் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ட்ரூப்ஸ் ஆஃப் நவாப் ஆஃப் பெங்கால் சிராஜ் உட் டௌலா ஹெல்ட்
146 British prisoners on war for one night. என்ன பண்ணாங்கன்னா அந்த பிரிட்டிஷ்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க சோல்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த ரூமுக்குள்ளே போட்டு அடிச்சிடறாரு. 146 பேர்த்த போட்டு அடிச்சிடறாரு. காலையில் அந்த ரூமை திறந்து பார்க்குற பார்த்தீங்கன்னா 123 பேர் இறந்து போயிடுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூச்சு விட முடியாமல் 123 பேர் இறந்து போயிடுறாங்க. ஸோ நம்ம இதுதான் பிளாக் ஹோல் ட்ராஜடி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சைன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் தென் கேப்சர்டு சந்திரநாகூர். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்து இந்த சந்திரநாகூர் அப்படிங்கிறத வந்து அவங்க கைப்பற்றுறாங்க. த ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட் ஆன் மார்ச் 1757. The Battle of Plassey took place between the British East India Company and the Nawab of Bengal and his French allies was fought on 23 June 1757. இந்த பேட்டில் ஆஃப் பிளாசே அப்படிங்கிறது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் இந்த நவாப் ஆஃப் பெங்கால் அதோட ஃப்ரெஞ்ச் அலைஸ் இவங்க 3 பேத்துக்கும் நடுவில் தான் நடந்திருக்கு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 23 June 1757. The English East India Company forces under Robert Clive defeated the force of Siraj ud Dawla. After the collapse of Bengal, the company gained a huge amount of wealth from the treasury of பெங்கால் அண்ட் யூஸ் இட் டு ஸ்ட்ரென்தன் இட்ஸ் மிலிட்ரி ஃபோர்ஸ். இதில் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிராஜ் உட் தௌலத்தோட ஆர்மியை தோக்கடிச்சிட்டு ராபர்ட் கிளே வந்து வின் பண்ணி அவங்க கிட்ட இருந்த ட்ரெஷரில் இருந்த எல்லா வெல்த்தும் எடுத்து அவங்களோட மிலிட்ரி ஃபோர்ஸை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்காக காசு எடுத்துடுறாரு. த பிகினிங் ஆஃப் த பிரிட்டிஷ் பொலிட்டிக்கல் ஸ்வே ஓவர் இந்தியா மே பி ட்ரேஸ்ட் ஃப்ரம் த பேட்டில் ஆஃப் பிளாசே. It was a most decisive battle that marked the intention of British rule in India for the next 2 centuries. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து இந்த மாதிரிலாம் சண்டை போட்டு கூட நம்ம அவங்களோட பொலிட்டிக்கல் பவர் அதிகம் பண்ணலாம், நம்ம ப்ராஃபிட் அதிகமாக எடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. இதுக்கப்புறம் தான் அவங்களோட ரூல் வந்து ஆரம்பிக்குது. ஒரு 2 centuries நடந்த இவங்க ஆட்சியோட இனிஷியேஷனே இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பேட்டில் ஆஃப் பக்ஷர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1764. ஆஃப்டர் த பேட்டில் ஆஃப் பிளாசே இன் 1757 அப்புறம் இது நடந்ததுக்கப்புறமா the company was granted undisputed right to have free trade in Bengal, Bihar and Odisha. இதுக்கப்புறமா வந்து அவங்க ஃப்ரீயாக பெங்கால், பீகார் அண்ட் ஒடிஷாவில் எந்த ஒரு டேக்ஸுமே கவர்மெண்ட் அந்த கிங்ஸ்க்கெல்லாம் கட்டாமல் ஃப்ரீயாக ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இட் ரிசீவ் த பிளேஸ் ஆஃப் 24 paragons in Bengal. Mir Jafar 1757 to 1760, the Nawab of Bengal, however fell into arrears and was forced to abdicate in favor of his son-in-law Mir Qusam seized Bardhan, Medapur and Chittagong. He shifted his capital from Murshidabad to Mohar. Mir Qusam soon revolted and he was angry with the British for misusing the risk tax. However, having been defeated by the British, he fled to Awadh, where he formed a confederacy with சுராஜ் உட் தௌலத் அண்ட் ஷாஜ் ஹலாம். அதாவது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போது வந்து இந்த நவாப் ஆஃப் பெங்காலாக இருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா மிர் ஜஃபார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட சன்-இன்-லாக்கு வந்து மிர் குசாம் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்க நவாப் ஆஃப் பெங்காலாக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முர்ஷிதாபாத்தில் இருக்க அவங்க கேபிட்டலை வந்து மாஹூருக்கு மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே பிரிட்டிஷ் கூட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டு இவர் சண்டை போடுறாரு. அப்படி சண்டை போட்டும் அவர் வந்து பிரிட்டிஷ்னால் தோக்கடிச்சுப்பட்டுறாரு. அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கோவத்தில் போய் சுஜா உட் தௌலத் அண்ட் ஷாஜ் அலாம் அவங்க 2 பேர்த்தையும் மீட் பண்ண போகிறாரு. த பேட்டில் வாஸ் ஃபாட் ஆன் October 22, 1764 at Buxar, a small fortified town within the territory of Bihar. இது எங்கே இருக்குது இந்த பக்ஷர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பீகார்க்குள்ளே இருக்குது. Located on the banks of Ganges river about 130 kilometers west of Patna. கங்கா நதியிலேருந்து பார்த்தீங்கன்னா 130 kilometers west of Patna அங்கே இருக்குது இந்த பக்ஷர் அப்படிங்கிறது. அங்கே நடந்த இந்த பேட்டில் அப்படிங்கிறனால இதுக்கு பேட்டில் ஆஃப் பக்ஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் அ டிசீவ் விக்டரி ஃபார் த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. சுஜா உட் தௌலத், ஷாஜ் அலாம் அண்ட் மிர் குசாம் வாஸ் டிஃப்டட் பை ஜென்ரல் ஹெக்டர் முரோ. இப்போ இவங்க 3 பேருமே வந்து யாரால் வீழ்த்தப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஹெக்டர் முரோ. மிர் ஜஃபார் வாஸ் எகைன் பிளேஸ் ஆன் த த்ரோன். இப்போ யார் ஆகிறாங்கன்னா மிர் ஜஃபான் அவங்க வந்து இப்போ மறுபடியும் கிங்டம் ராஜாவாயிட்டார். On Mir Jafar's death, his son Nizam ud Dawlat was placed on the throne and signed Allahabad Treaty on 20th February 1765, by which Nawab had to disband most of his army and to administrate Bengal through a deputy Sudhabar nominated by the company. Robert Clay concluded 2 separate treaties with Suja ud Dawlat and Shah Alam to dual system of government started in Bengal. இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மிர் ஜஃபார் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவர் இறந்துடுறாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் அவங்க பையன் யாருன்னா நிசாம் உட் தௌலத் அப்படிங்கிறவங்க வராங்க.
அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 20th February 1765 பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத்தை சைன் பண்ணுறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ராபர்ட் கிளேவ் அப்படிங்கிறவங்க 2 ட்ரீட்டி சைன் வாங்கியிருக்காங்க. சிஜார் உட் டவுலத் கூடயும் ஷார் ஹலாம் டூ அவங்க கூடயும் ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூவல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் பெங்கால் ஸ்டார்ட் ஆகுது. ஒன்று பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் அங்கே இருக்காங்க, அது போக இந்த கிங்டமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. அடுத்து இப்போ கர்நாடிக் வார்ஸ் பற்றி பார்க்கலாம். In 18th century, 3 Carnatic wars were fought between various Indian rulers, British and French East India Company on either side. 18th centuryல பார்த்தீங்கன்னா 3 கர்நாடிக் வார் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு நடுவுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரூலர்ஸ் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அண்ட் பிரிட்டிஷ் இவங்க 3 பேருக்கு நடுவில் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ட்ரெடிஷ்னலி Britain and France were rival countries in Europe. Their rivalry continued in India over trade and territories. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிரிட்டனுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் ஆகாது. அவங்க அங்கேருந்து இங்கே இந்தியாவுக்கு வந்தக்கப்புறமே அவங்க ட்ரேட் அண்ட் டெரிட்டரியில் இங்கே நிறைய பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்க. இட் ரிசல்டட் இந்த சீரீஸ் ஆஃப் மிலிட்ரி கான்ஃப்ளிக்ஸ், நிறைய சண்டை வந்துச்சு. இட் இஸ் நோன் சவுத் நோன் அஸ் கர்நாடிக் வார். சவுத்தில் இது நடந்தது இது கர்நாடிக் வார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட 1746 to 1763 வரைக்கும் இருந்துச்சு. This was resulted in the establishment of political supremacy of British East India Company. இதில் நடந்த சண்டைனால அதிகமான பவர் யார் பெற்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான். கர்நாடிக் வார்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் 1746 to 1748 வரைக்கும் நடந்திருக்கு. செகண்ட் கர்நாடிக் வார் 1749 to 1754 நடந்திருக்கு. தேர்ட் கர்நாடிக் வார் பார்த்தீங்கன்னா 1756 to 1763 வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வாரில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அவுட் பிரேக் ஆஃப் Austrian War of Succession in Europe, the English and the French were on opposite camps, increased the hostility between these two forces. The echo of this war was felt in India. அதாவது எந்த அளவுக்கு இவங்க வந்து நிறைய கேம்ப்ஸ் போட்டு அவங்க ஃபோர்ஸ் ரொம்ப அதிகம் பண்ணி இங்கேயே தங்கி சண்டை போகிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ இவங்களோட இம்பேக்ட் இந்த வாரோட இம்பேக்ட் த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்டில் ஆஃப் அடையார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1746. The first Carnatic War is remembered for the Battle of San Thome. Madras fought between the French forces and the force of Anwar ud Din, the Nawab of Carnatic, who appealed the British for help. A small French army under Captain Paradise defeated the strong Indian army under Muzafar Khan. At San Thome on the banks of river Adayar, this was the first occasion when the superiority of the well-trained and well-equipped European army over the Indian army was proved behind doubt. அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பேட்டில் ஆஃப் அடையார் அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார்ஸ் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் சன்னில் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு நடுவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு ஃபோர்ஸஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்வர் உட் டின் அதாவது நவாப் ஆஃப் கர்நாடிக் இருக்கார் இல்லையா, அவங்க 2 பேர் ஃப்ரெஞ்சுக்கும் இவருக்கும் நடுவில் நடந்தது தான் இந்த கர்நாடிக் வார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மால் ஃப்ரெஞ்ச் ஆர்மி இருக்கு இல்லையா, அது யாருக்கு கீழே அது ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் பாரடைஸ். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியனோட ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்மி தான் முசாஃபர் கான், அவங்களோட ஆர்மி தோக்கடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா Thome on the banks of the river Adayar. This was the first occasion when the superiority of the well-trained and well-equipped European army over the Indian army was proved behind doubt. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் ஆர்மி வந்து இந்தியன் ஆர்மியை வந்து தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ட்ரீட்டி ஆஃப் Aix-la-Chapelle. The war was ended by the Treaty of Aix-la-Chapelle, which brought the Austrian War of Succession to an end. Under the terms of this treaty, Madras was returned back to the English and the French in turn got their territories in North America. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இது ஒரு இவங்க வந்து ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணுறாங்க. இந்த வார் எதில் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் Aix-la-Chapelle அப்படிங்கிற ஒரு ட்ரீட்டி ஒரு ஒப்பந்தத்தில் முடியுது. என்ன ஆகுது அப்படிங்கிறப்போ இந்த ஆஸ்திரியன் வார் இவங்க இருக்காங்களே அவங்க வந்து மெட்ராஸை வந்து கொடுத்துட்டு யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்சிட்ட கொடுத்து அவங்க வந்து திரும்ப போகணும் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரீட்டியை சைன் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கர்நாடிக் வார். The main cause of this war was to issue the succession in Carnatic and Hyderabad. இது எதுக்காக நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பவரை வந்து கர்நாடிக் அண்ட் ஹைதராபாத் இந்த ரீஜியன்ஸில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அன்வருதீன் கான் அண்ட் சந்தா சாஹிப் were the 2 claimants to the throne of Carnatic, whereas Nazir Jang and Muzaffar Jang
were claimants to the throne of Hyderabad. The French supported Sahib and Muzaffar Jan, while the British supported the other claimants with the objective of keeping their interest and influence in the entire Deccan region. இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க இந்த ரெண்டு இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக கர்நாடிக் அந்த ரீஜனில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்வருதீன் கான், சர்தார் சாஹிப் அவங்க 2 பேர் இருக்காங்க. ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா நசீர் ஜாங் அண்ட் முசாஃபர் ஜாங் 2 பேர் இருக்காங்க. இவங்க இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்தார் சாஹிப் அண்ட் முசாஃபர் சாங் இவங்க 2 பேர்த்தையும் சப்போர்ட் பண்ணுறாங்க. வைல் த பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மற்ற அவங்க 2 பேர்த்தையும் சப்போர்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த டெக்கான் ரீஜனுக்குள்ளே இவங்க உள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக 2 பேரும் மாற்றி மாற்றி ஆளுக்கு ஒருத்தரை சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பேட்டில் ஆஃப் அம்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1749 நடக்குது. ஃபைனலி டியூப்ளிக்ஸ், Sardar Sahib and Muzaffar Sahib formed a great alliance and defeated and killed Anwar Uddin Khan and the Nawab of Carnatic on 3rd August 1749 in the Battle of Amber. Muhammad Ali, the son of Anwar Uddin, fled to Trichinopoly. Sardar Sahib became the Nawab of Carnatic and rewarded the French with a grant of 80 villages around Pondicherry. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பேட்டில் ஆஃப் அம்பரில் பார்த்திங்கன்னா இப்போ சர்தார் சாஹிப்பு அது போக முசாஃபர் சாங் இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய படையை திரட்டி அன்வர் உத்தீன் கான் அதாவது நவாப் ஆஃப் கர்நாடிக் இருக்கார்ல இவரை வந்து கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க சன் பார்த்திங்கன்னா முகமது அலி அப்படிங்கிறவங்க ட்ரிச்சினோபோலி அங்கே வந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் யார் இதுக்கு நவாபா வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்தார் சாஹிப் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா நவாப் ஆஃப் கர்நாடிக்கா வராரு. இன் டெக்கான் டு த ஃப்ரெஞ்ச் டிஃபீட்டட் அண்ட் கில்டு நாசிர் ஜங் அண்ட் மேட் முசாஃபர் ஜங் அஸ் அ நிசாம். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசிர் ஜங்கை கொண்டுட்டு முசாஃபர் ஜங் வந்து அந்த நிசாமுக்கு இப்போ அவர் ராஜாவும் அங்கே வந்துடுறாரு. The new Nizam gave ample rewards to the French. இப்போ இவர் வந்து ஃப்ரெஞ்சுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ரிவார்ட்ஸ் கொடுக்குறாரு. அது போக இப்போ வந்து சர்தார் சாஹிப் வந்து கர்நாடிக் அந்த நவாப் ஆஃப் கர்நாடிகா ஆனதுக்கப்புறமா 80 வில்லேஜை வந்து பாண்டிச்சேரி ரீஜன்லேருந்து ஃப்ரெஞ்சுக்கு கிஃப்ட் பண்ணிடுறாரு. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் இந்த முசாஃபர் ஜாங் அப்படிங்கிறவங்க இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஃப்ரெஞ்சுக்காக நிறைய ரிவார்ட்ஸ் அதாவது நிறையா அவங்களுக்கு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாரு. He appointed Dupleix as a governor of the all territories in south of the river Krishna. Dupleix அப்படிங்கிறவங்க ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட்டில் இருக்காங்க. அவரை வந்து ஒரு கவர்னர் பண்ணிடுறாரு. முசாஃபர் சங் வாஸ் அசிஸ்டன்ட் பை இட்ஸ் ஓன் பீப்புள் இன் 1751. அவங்க ஓன் பீப்புள்னாலே இவர் வந்து இறந்து போயிடுறாரு. யார் முசாஃபர் சங். சால்பர்ட் சங் பிரதர் ஆஃப் நிசார் சங் வாஸ் ரைஸ்டு டு தி த்ரோன் பை பசி. இப்போ இவருக்கு அப்புறம் இவங்களோட பிரதர் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலாபட் சங் அப்படிங்கிறவங்க இப்போ இதுக்கு வந்து த்ரோனுக்கு வராரு. சாலாபட் சங் கிராண்டட் த நார்த்தன் கிர்காஸ் எக்ஸ்க்ளூடிங் த கண்டர் டிஸ்ட்ரிக்ட் டு த ஃப்ரெஞ்ச். டியூப்ளிக்ஸ் பவர் வாஸ் அட் இட் ஜெனித் பை அ டைம். இப்போ வந்து டூப்ளிக்ஸை வந்து அவர் கவர்னராக போட்டார் இல்லையா. அதுக்கப்புறம் அவர் இறந்து போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட பிரதர் சலாபட் சங் வர்றப்போ பார்த்திங்கன்னா அவருக்கு பவர் இல்லை, அதிகமாக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூப்ளிக்ஸ் வந்து ஹையஸ்ட் பவரில் அப்போ இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்டில் ஆஃப் ஆர்காட் அப்படிங்கிறது 1751 நடந்தது. இந்த மீன் டைம் டூப்ளிக்ஸ் சென்ட் ஃபோர்ஸ் டு besiege the fort of Trichy where Muhammad Ali had taken shelter. இப்போ என்ன பண்ணுறேன்னா திருச்சியில் இருக்க அந்த முகமது அலி இருக்க தங்கிய இடத்த வந்து ஃபோர்ஸ்னால அட்டாக் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்மி அனுப்புகிறாரு. சர்தார் சாஹிப் ஆல்சோ ஜாயின்ட் வித் த ஃப்ரெஞ்ச் இன் தேர் எஃபர்ட்ஸ் டு besiege Trichy. Robert Clay proposal was accepted by the British Governor Saunders, on which only 200 English and 300 Indian soldiers. Clay was entrusted the task of capturing Arcot. His attack proved successful. இப்போ யார் இதுக்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளேவ் தான் போகிறாரு. பிரிட்டிஷ் கவர்னர் கிட்ட இருந்து இது வந்தனால 200 இங்கிலீஷ் மென்ஸையும் 300 இங்கிலீஷ் மென்ஸையும் கூப்பிட்டு சோல்ஜர்ஸை கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போய் சக்ஸஸும் ஆயிடுறாரு. ராபர்ட் கிளே defeated the French at Arani and Kaveri Pak with the assistance of Lawrence. Sardar Sahib was killed in Trichy. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா லாரன்ஸ் அப்படிங்கிறவங்க கூட சேர்ந்து சர்தார் சாஹிப்பை கொலை பண்ணிடுறாரு. முகமது அலி வாஸ் மேட் தி நவாப் ஆஃப் ஆர்காட் அண்டர் பிரிட்டிஷ் ப்ரொடெக்ஷன். இப்போ இந்த முகமது அலி வந்து நவாப் ஆஃப் ஆர்காட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஆர்காட்டுக்கு வந்து நவாப் ஆயிடுறாரு. இதுக்கு வந்து பிரிட்டிஷ் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஃப்ரெஞ்சு, சர்தார் சாஹிப் அவங்க எல்லாருமே வந்து ஃப்ரெஞ்சு.
சந்தா சாஹிப் அண்ட் டூப்ளிக்ஸ் எல்லாருமே ஃப்ரெஞ்சு. பட் இவர் ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிறவர் இங்கிலீஷ். இப்போ இவர் வந்து முகமது அலி வந்து ஒரு த்ரோனு கொண்டு போயிடாரு. த ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் ரீகால் டூப்ளிக்ஸ் டு பாரிஸ். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டூப்ளிக்ஸ் வந்து பாரிஸ்க்கு திரும்ப ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் கூப்பிட்டுறாங்க. ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி இது எப்போ சைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1755. டூப்ளிக்ஸ் வாஸ் சக்சீஸ்ட் பை த காடி who agreed the treaty of பாண்டிச்சேரி. இப்போ டூப்ளிக்ஸ்க்கு அப்புறம் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடி who அப்படிங்கிறவங்க வராங்க. அக்கார்டிங் டு இட் both the powers agreed not to interference in the internal affairs of the native states. they were to retain their old positions. அதாவது இப்போ எப்படி இருக்கோ அது அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சைன் பண்ணிக்கிறாங்க. they were to retain their old positions. new forts should not be built by either power. இவங்க 2 பேருமே வந்து நியூவாக வந்து ஃபோர்ட்ஸ் எதுவும் உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. the treaty made by the British stronger. The second Carnatic was also proved inconclusive. The English proved their superiority on hand by appointing Muhammad Ali as a Nawab of Carnatic. The French were still very powerful in Hyderabad. However, the predominant position of the French in the Deccan Peninsula was definitely undermined in this war. இப்போ வந்து இவங்க பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ட்ரீட்டியை ஸ்ட்ராங் பண்ணி இப்போ வந்து முகமது அலி இருக்கார் இல்லையா அவரை வந்து நவாப் ஆஃப் ஆர்காட்லேருந்து இப்போ வந்து கர்நாடக் அந்த ரீஜனுக்கே வந்து நவாபாக கொண்டு போயிடுறாங்க. இப்போ இவங்க ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுறாங்க. ஆல்தோ இவங்க இங்கே பவர்ஃபுல்லாக இருந்தாலுமே கூட ஹைதராபாத்தில் யார் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சஸ். இப்போ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்கான் இந்த ரீஜனில் இவங்க ஃப்ரெஞ்சுக்கு வந்து பவர் கொஞ்சம் லாஸ் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்டு கர்நாடக்